மனிதனுடைய பார்வையில தான் இது சின்ன வியாதி, இது பெரிய வியாதி, இது உலகத்திலே தீர்க்க முடியாத, தீர்வே இல்லாத ஒரு பெரிய வியாதின்னு கிளாசிஃபை பண்ண முடியும். ஆனா ஆண்டவருடைய வசனத்தில பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வியாதியஸ்தர்கள் மீது என் நாமத்தில் நீங்கள் கை வைத்து ஜெபியுங்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அது எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது முழு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இந்த வியாதிகளில் இருக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த வியாதியை குறித்து இருக்கிற பயங்கள், அந்த சுகம் நம்ம பெற்றுக்கொள்வோம் இருக்கிற விசுவாசத்தை விட, இந்த சுகம் பெறாமல் நம்ம மரித்து விடுவோன்ற அந்த அவிசுவாசத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம். அதை நம்ம முதல்ல நம்மளுடைய மைண்டை ரெனியூ பண்ணி அந்த வசனத்தை விசுவாசித்து இந்த மாம்ச பலத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மனிதர்களை சார்ந்து இருப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த அவரிடத்திலிருந்து வருது. அந்த வார்த்தை நம்மை குணமாக்கி